ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க டைம் ஃபார் ஹிம் டு கம் ஹோம் ஃபார் கிறிஸ்மஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேரு பார்த்தீங்கன்னா எலிசபெத். அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது, நான் முன்னாடி பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிரு, நான் உன்னை பார்க்கறதுக்கு கிறிஸ்மஸ்க்கு வரேன் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு யாரு எவருன்னே தெரியாம குழம்பி போயிருக்காங்க. அப்படி இவங்களை பார்க்க யார் வந்தா, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, கடைசியில ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு ரொமான்டிக் டிராமாக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ நீட்டாவே எடுத்திருக்காங்க. அதை முடிஞ்ச அளவு ஃபீல் குட்டோட பிரசன்ட்டும் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் வர லவ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம படத்தில் இவங்க மூலியமா சொல்ல வந்திருக்க மெசேஜ் ரொம்ப நீட்டாவே கன்வே ஆயிருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா படம் பயங்கர ஃபிளாட்டா போகுது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பயங்கர ஃபிளாட்டா போகுது. பெருசா ஹை மூமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஆனா ஒரு ஃபீல் குட் படம் பார்த்த ஃபீல் வரதான் செய்யும். கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.